அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கார்ப்பரேட் சிஎம் நேத்து புதுசா ஒரு எல்என்டி கம்பெனிக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் அந்த டேட்டா சென்டர் வரப்போகுது. இதுக்கு ஆல்ரெடி 2021 டிஎம்கே ஆட்சியிலேயே எம்ஓயு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்ப அதை கெட்டதுக்கான விறுவிறுப்பான வேலைகள் நடக்க போகுது. 1500 கோடி செலவுல இந்த நிறுவனம் நிறுவ போறாங்க. அதன் மூலம் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமாங்க. இதுல என்ன இருக்குது? நல்ல விஷயம் தானே. அதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க. கேட்கலாம். வேலை வாய்ப்பு நம்ம எப்படினாலும் உருவாக்கலாங்க. ஆனா மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள்ல நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு. அதே இழந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலை வாய்ப்பு கிடைச்சா என்ன கிடைக்கலன்னு யோசிச்சு பாருங்க. சிஎம் சாருக்கு இதுல இருக்க சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இதையே அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்றோம்னா, ஒரு 90 மெகாவாட் உள்ள டேட்டா சென்டர் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 68,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுங்க. அதுவும் நல்ல தண்ணி மட்டும் தாங்க தேவைப்படும். கிட்டத்தட்ட அந்த 68,000 லிட்டர் தண்ணிங்கிறது ஒரு நாளைக்கு சுமார் 2 லட்சம் மக்கள் குடிக்கிறதுக்கு போதுமான தண்ணி. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 68,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா ஒரு மாசத்துக்கு என்னாச்சு, ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? 2030க்குள்ள 9.8 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்துட்டு வீணடிக்கப்படும் சொல்லிட்டு ஐநா சபையில எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மின்சாரத்தோட பயன்பாடு ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா சுமார் 22 லட்சம் யூனிட்டுகளை வந்துட்டு தாண்டி போகுதுங்க. ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். இதுவே ஒரு மாதத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 6 கோடி யூனிட் வருது. ஒரு வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுமார் 68 கோடிக்கு மேல யூனிட்டுகள் வந்துட்டு செலவாகுது. நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 22 லட்சம் செலவாகுதுன்னு அந்த அளவு யூனிட்டை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள 4 லட்சம் மக்கள் பயனடையலாம். பாத்தீங்களா எந்த அளவுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நம்மள நடத்துற நிப்பாட்ட பாக்குறாங்கன்னு. அவங்களுக்கு அது மூலமா நிறைய கிடைக்கும், அதனால பண்றாங்க. இதுல இடையில கடந்து மாற்றுறது யாரு? நம்ம மக்கள் தான். இதுல என்ன ஒரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஆஃபர்ஸ் வருது பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் 2047 வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீயாங்க. டாக்ஸே கிடையாது 2047 வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, நிறுவனத்தை எங்க நிறுவ போறாங்களோ அந்த இடத்துக்கு மானியம் கொடுக்கறாங்க. அவங்க யூஸ் பண்ற மின்சாரத்தோட கட்டணத்துல இருந்து இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறாங்க. இந்த சலுகைகள்லாம் சேர்ந்து யார் தலை வந்து விடியும் பாத்தீங்கன்னா, நம்ம தலையில இருந்தாங்க விடியும். நம்மளோட மின் கட்டணம் தான் உயரும். எல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. அரசாங்கம் மாற்றம் வரும் யோசிச்சு ஏமாற்றம் மட்டும் தாங்க வந்துகிட்டே இருக்குது. இப்படியே போனா தமிழ்நாடு சுடுகாடா மாறதை யாராலுமே மாற்ற முடியாது. கண்டிப்பா தண்ணி பஞ்சம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஒருவேளை பயமா இருக்குது, நம்ம பசங்க எல்லாம் சஃபர் ஆயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்குது. தயவு செய்து சீக்கிரம் அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க பேசுறவங்க நிறைய பேர் இதை பத்தி பேசுங்க. நன்றி.